ஸோ இப்போ வந்து ஒரு 9 மணி ஆகுது. இப்போது ஜூ போகலாம். பேலஸ் வந்து 10 மணிக்கு தான் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். ஸோ இப்போ ஜூ போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். டீ ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும். அதுக்கப்புறம் தான் எங்கே இருந்தாலும் போகலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கும். ஸோ வாங்க நம்ம போயிட்டு எங்கே சாப்பிட்றோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத போக போக பார்க்கலாம். இங்கே தான் நம்மளோட லக்கேஜ் வந்து வச்சுருக்கோம். உங்களோட டீட்டெயில்ஸ் ஜஸ்ட்டு இதில் என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா, ஸோ ஸ்டோர், அப்புறம் உங்களோட நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி போட்டதுக்கப்புறம் இதில் எது அவைலபிள் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரேட்டிங்ஸ் எல்லாமே மீடியம் சைஸ்க்கான லக்கேஜ்க்கு எவ்வளோ அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து 24 ஹவர்ஸ் போட்டிருக்கேன். அரௌண்ட் ஒரு 8 ஹவர்ஸ் நான் போட வேண்டியதாக இருந்தது. ஸோ அதனால் 24 ஹவர்ஸ் போட்டிருக்கேன். ஸோ எப்படியோ ஒரு அந்த கியூவை தாண்டி உள்ளே வந்தாச்சு. நம்ம செருப்பை போட்டு வந்திருக்கோம். அதை போய் விட்டுட்டு உள்ளே போய் உங்களுக்கு என்னென்ன இருக்குதுன்னு காமிக்கிறேன்.
ஸோ ஒரு வழியாக பேலஸ் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 ஹவர்ஸ் மேலே ஆகிடுச்சு. ஸோ வந்தது என்னமோ 10:30 மணிக்கு, இப்போ மணி வந்து 12 ஆயிடுச்சு. ஸோ இப்போ தான் வெளியே வந்திருக்கோம். வெளியே வந்துட்டு இப்போ அகைன் ஜூக்கு போகலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒவ்வொன்றா பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இப்போது சும்மா என்ட்ரன்ஸில் போய் பார்ப்போம். என்ட்ரன்ஸில் போய் ஒரு வீடியோ ஃபோட்டோ ப்ளஸ் எடுப்போம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அங்கே போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் மேக்ஸிமம் அந்த பார்த்தது எல்லாமே உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் வர மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் ஆல்ரெடி சொன்னது தான், அந்த க்ரௌடில் என்னால் பேசவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல. மூச்சு திணறல் மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு அந்த க்ரௌடில். ஸோ சண்டே வந்தது ஒரு மிகப்பெரிய தப்பாயிடுச்சு. சாட்டர்டே வந்தோடனே நேற்று நம்ம அந்த அக்வாரியம் போயிட்டோம். அதுக்கப்புறம் எங்கேயுமே போக முடியல பிகாஸ் ஆஃப் ரெயின் அப்படின்னு சொல்லலாம். வெளியே வந்ததும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டாய்லெட்ஸு, கேன்டீன்ஸு, ஸோ அந்த மாதிரி ஒரு சில திங்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே ட்ரெஸ்ஸஸ், ஸோ அந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து விற்றுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ நேற்று செக்இன் பண்ணோம், ஒரு 2:30 அரௌண்ட் செக்இன் பண்ணோம். ஸோ அந்த செக்இன் டைம்லேருந்து அடுத்த நாள் 11 AM வரைக்கும் தான் ரூம் வந்து அலவுடாமல். ஸோ அதனால் செக் அவுட் பண்ணிட்டோம் ரூமை. ஸோ செக் அவுட் பண்ணிட்டு இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு சேஃப் லாக் அப்படின்னு சொல்லி ஒரு லாக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ பேக்கில் லேப்டாப்ஸ், ஒரு சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்தனால அந்த வெளியே லாக் ரூமில் கொடுக்காம அந்த மாதிரி ஒரு சேஃப் லாக் அப்படிங்கிற ஒரு மெக்கானிசம் கொடுத்துட்டோம். ஸோ 24 ஹவர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 250 rupees. ஸோ நாங்கள் வந்து இருக்க போகிறது 8 hours தான். பட் அங்கே 6 hours + 24 ஹவர்ஸ்க்கு தான் அவைலபிலிட்டியே இருந்தது. ஸோ நீங்கள் 6 hours எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டைம் எக்ஸீட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த டைம் 24 ஹவர்ஸ்க்கு தான் இருக்குது. ஸோ அந்த டைம் வந்து அந்த சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பெட்டர் 24 ஹவர்ஸை எடுத்துகிட்டு போயிடலாம், சேஃபாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால அதில் வச்சுட்டு வந்தாச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு 250 rupees ப்ளஸ் சாப்பாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 தோசை ப்ளஸ் காஃபி டீ குடித்தா ஒரு 150 rupees ஆச்சு. ஸோ டோட்டலாக ஒரு 400. பேலஸ்க்கு பார்த்திங்க அப்படின்னா பர் ஹெட்டுக்கு 200. ஸோ பெர் ஹெட்டுக்கு 100 rupees, டோட்டலாக 2 பேர் 200 ஆச்சு. ஸோ அரௌண்ட் இன்றைக்கி மட்டும் செலவு பார்த்திங்க அப்படின்னா 700 rupees ஆயிருக்கு. ஸோ நீங்கள் அந்த லாக்கிங் சிஸ்டம் அதெல்லாமே நீங்கள் ஸ்கிப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு செலவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 தான் ஆயிருக்கும். ஸோ அந்த நான் வந்து ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன். ஸோ அந்த ஹோட்டலில் சாப்பிட்டனால எனக்கு 150 rupees ஆச்சு. ஸோ அதே நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் பார்த்து போனீங்க அப்படின்னா ஒரு 100 rupeesக்குள்ளே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 300க்குள்ளே நீங்கள் அந்த பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே முடிச்சிருக்கலாம். பட் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா 700 ஆகிடுச்சு. பிகாஸ் ஆஃப் அந்த லக்கேஜ் எனக்கு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ப்ரியாரிட்டி மட்டும்தான். இது வரைக்கும் 700 ஆகிருக்கு. இதுக்கப்புறம் ஜூக்கு போகிறோம். அங்கே போய் என்ன பண்ணியிருக்கோம், மதியம் எப்படி சாப்பிட்றோம், ஸோ இந்த பட்ஜெட் எவ்வளோ, இன்றைக்கி பட்ஜெட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ நேற்று பட்ஜெட் வந்து நாங்கள் நேற்றுக்கான வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா அங்கே கீழே உங்களுக்கு வந்திருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க.